ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிஸ்கேப் ஸ்டுடியோ. இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட்டோடு நான் வந்திருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 இயக்குநர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு தரும் சிவகார்த்திகேயன். அது என்னன்னு கேட்குறீங்களா? ஏற்கனவே தமிழ் சினிமாவில் இருந்து விஜய் விலகினால் அவருடைய இடத்தை பிடிக்க இங்கே நிறைய ஹீரோக்கள் போட்டி போடுறாங்க. அதில் முக்கியமான ஒருவர் சிவகார்த்திகேயனும் கூட. ஸோ அதற்கான சான்று தான் கமலஹாசன் தயாரிப்பில் அமரன், ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 23வது படம் ஆகியவை என்று கோலிவுட் வட்டாரங்கள் பேசப்படுகிறது. அதேபோல் அடுத்தடுத்த படங்களை சிவகார்த்திகேயன் இப்போதே முடிவு செய்து விட்டாராம். சிவகார்த்திகேயனின் 24வது படமாக வெங்கட் பிரபு இயக்க உள்ள படம் உருவாகலாம். அதற்கடுத்து டான் படத்தை இயக்கிய சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் ஒரு படம், அயலான் படத்தை இயக்கிய ரவிக்குமார் இயக்கத்தில் ஒரு படம் என லைனப் உள்ளதாம். டான் படம் சிவகார்த்திகேயனுக்கு 100 கோடி வசூலை பெற்று தந்த ஒரு படம். அதன் இயக்குனர் சிபி சக்கரவர்த்திக்கு கடந்த 2 வருடங்களாக படம் இயக்க வேறு எந்த நாயகனும் கிடைக்கவில்லையாம். அதனால் அவருக்கு வாய்ப்பு என்கிறார்கள். அயலான் பட வெளியீட்டில் தாமதம் இருந்ததால் அதன் இயக்குனர் ரவிக்குமாருக்கு உறுதியளித்தபடி ஒரு படம் தருகிறேன் என்று சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்கிறார். அந்த படத்தையும் பிரம்மாண்டமாகவே எடுக்க உள்ளார்களாம். இதற்கான அறிவிப்புகள் படங்கள் ஆரம்பமாகும் போது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுமாம். ஸோ இதேமாரி ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you. Tata.